புதன் மற்றும் சனி இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு இவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஸ்லோவா பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க பேச்சு தெளிவா இருக்கா? குழந்தையா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனிக்க சொல்றது, குழந்தை நல்லா பேசுதா? நல்லா நடக்குதா? இந்த ஒரு இந்த கிரகச்சேர்க்கை வந்தா, நல்லா பேசுது, நல்லா நடக்குது அப்படின்னு வந்துட்டா, அத்தனையும் ப்ளஸ்ஸா மாறும். இந்த கிரகச்சேர்க்கைகளுக்கு என்ன ப்ளஸ்ஸுன்னா, இவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாகிறது, போக போக அதிக வளர்ச்சி உண்டு. நிர்வாக திறமை பொதுவாவே வந்துரும். ஏன்னா, இது 10ஆம் காலபுருஷனுக்கு 10, 11க்குரியவர் 3ஆம் இடம். அப்ப நிர்வாக திறமைகள், கம்யூனிகேஷன் வகையில் கையெழுத்து போடும் யோகம் உண்டு. இந்த பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கு. புதனா பச்சையா? பச்சை இங்க்ல கையெழுத்து போடுற யோகம் உண்டு. இவங்க பல பேத்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கு. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏவரேஜா இருக்கும். அத பத்தி பயப்பட தேவையில்ல. ஆனா போக போக வந்துரும். ஹிஸ்ட்ரி வரலாறு சம்மந்தப்பட்ட துறையில ஆர்வமா இருக்கும். இதே இது உடல்நிலைய பார்க்கும்போது, ஸ்கின் சம்மந்தப்பட்டது எப்ப பார்த்தாலும் இதா இருக்கு. டைஜஷன் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க இடம் வாங்குனா, கட்டுன வீடு வாங்கணும். அந்த இடம் இருந்தா, அது ரொம்ப பழமையான இடமா இருக்கணும். இந்த பிளாட் புதுசா பிரிச்சு போட்ட இடத்த வாங்கக்கூடாது. ரொம்ப வருஷம் ஒருத்தர் கைமாத்தி, இன்னொருத்தர் கைமாத்துன இதா இருக்கணும். இறந்தவங்கள் பேர்ல சொத்து வந்தால் இவங்களுக்கு யோகம். இறந்தவங்க டெத் சர்டிஃபிகேட் வச்சு எங்களுக்கு வருதுங்க. அப்படின்னு ஒரு சிலருக்கு வரும். அதெல்லாம் சூப்பர் யோகத்த குடுத்துரும். இது நெறைய பிளஸ் உண்டு. மைனஸும் இது கொஞ்சம் இருக்கிறனால அதையும் கவனிச்சுக்க வேண்டிய அம்சம் உண்டு.